பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஜாக்லின் மிட் வீக் எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஜாக்லின் எவிக் பண்ணது அன்ஃபேர். ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா பணப்பட்டி எடுக்க போய் வெளியே போயிட்டாங்க. விஷால் வந்து பணப்பட்டி எடுத்துட்டாரு. பவித்ரா வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பணப்பெட்டியால் யாருக்கு ஆபத்து, யாருக்கு பாதிப்பு, உண்மையாகவே ஜாக்லின் எவிக்டடா, அதுக்கான ரீசன் என்ன? ஸோ நமக்கு இந்த நியூஸ் வந்து முன்னாடியே தெரியும், பட் டீட்டெயில்டாக கிளியராக இருக்கணும். டைட்டில் பார்த்து எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நேற்று நைட்டில் இருந்து எல்லாருமே வந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பிக் பாஸ் ஃபாலோவர்ஸ் என்னென்னா, ஜாக்லின் வந்து எவிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எவிக்டன் நியூஸ் கேள்விப்பட்ட உடனே தலையும் புரியாமல், காலும் புரியாமல் நிறைய பேர் இந்த அன்ஃபேர் எவிக்ஷனை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தீபக் அன்ஃபேர், மஞ்சரி அன்ஃபேர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் அன்ஃபேர். தீபக் மஞ்சரி அன்ஃபேர் அப்படிங்கிறத தாண்டி தீபக் மஞ்சரி ஏதோ ஒரு இடத்துல அவங்களுடைய வேலையை சரியாக செய்யாமல் விட்டதால் மக்கள் ஓட்டு போடாமல் எவிக்டாகி வெளியே போனாங்க. அது வேற கதை. இந்த டாப் 6 இருக்கும்போது திடீர்னு நீங்கள் வந்து எவிக்டன்னு சொல்லும்போது நமக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும். 15 வாரமாக நாமினேஷனில் இருந்து நாமினேஷனும் தப்பிச்சு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் அப்படி இருக்கும்போது எப்படி மிட் எவிக்ஷன் பண்ணுவாங்க? அதுக்கப்புறமா லேட்டர் ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியை எடுக்க போய் அந்த டைமை ரீச் பண்ண முடியாமல் அவங்க வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ். பட் அது வந்து பார்த்திங்கன்னா 100% உண்மையான நியூஸ். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பிக் பாஸ் அப்டேட்டுக்குன்னே பார்த்திங்கன்னா ஒரு பிகைண்ட் டாக்கீஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கொடுக்குற அப்டேட்லாம் 100% இது வரைக்கும் இந்த 8ல் அவங்க எதுவுமே வந்து தப்பாக சொன்னதே கிடையாது. நான் அதுக்கப்புறம் தான் பிலீவே பண்ணாது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய நரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க. அது இது அப்படி இப்படின்னு. பட் நம்ம வந்து கொஞ்சம் லைவை பார்க்கலாம். ஸோ காலையிலேருந்து இந்த பவித்ரா ஜனனி பெட்டி எடுத்த வரைக்கும் லைவ் பார்க்கலாம். லைவ் உட்காந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு கிளியர் ஐடியா ஒன்று புரிய வந்தது. நிறைய பேர் இப்போது ஜாக்லினும் பவித்ராவும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இந்த டாஸ்க்கை வந்து பெண்களால் எப்படி விளையாட முடியும், எப்படிங்க ஓட முடியும், அவங்க கூட எப்படிங்க பாய்ஸ் கூட எப்படிங்க காம்படிட் பண்ண முடியும்? ராயனும் முத்துவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. நாங்கள் எப்படி காம்படிட் பண்ணுறது, நாங்கள் எப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறது, இதுக்கப்புறம் வர எல்லா டாஸ்க்லையும் அவங்க தானே எடுப்பாங்க அப்படின்னு பவித்ரா ஜனனியும் ஜாக்லினும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதை 2 நாளாக பேசுகிறாங்க. இன்னும் டெப்த்தாக உள்ளே போனோம்னா ஜாக்லினுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வருத்தமாக, கஷ்டமாக இருந்துச்சு. என்ன மக்கள் இத்தனை நாள் காப்பாற்றிருக்காங்க, நான் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது பிக் பாஸ் காதில் விழுந்திருக்கு. பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டாஸ்க் வந்து பெண்களுக்கான டாஸ்க். ஸோ உங்களுக்கான டாஸ்க் இது. நீங்கள் இந்த டைமுக்குள்ளே இதை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம். இந்த டாஸ்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அன்ஃபேராக இருக்குல்ல. ஏன்னா இப்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ்னால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெண்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி தனித்தனியாக பிரியும். பெண்களுக்கு தனியாக நடக்கும், ஆண்களுக்கு தனியாக. அவங்க சேம் பாலினத்தை கூட தான் நம்ம போட்டி போட முடியுமே தவிர டிஃப்ரெண்ட் பாலினத்தை கூட நம்ம போட்டி போட முடியாது. அதுதான் வந்து ஒரு பயாலஜிக்கலாகவும் சயின்ஸாகவும் சரி எத்திக்கலாக இருக்கும். இது ரொம்ப அன்எத்திக்கலாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடி கிளியராக சொல்லிடணும். பட் அது அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே இந்த போட்டி பெண்களுக்காக போட்டிப்பா, நீங்கள் இதில் நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் காம்படிட் பண்ணிக்கிங்க, நீங்கள் பாய்ஸ்குள்ளே காம்படிட் பண்ண வேணாம் அப்படிங்கிறத தெளிவாக முன்னெடுத்து வச்சுருக்காங்க. 2 லட்ச ரூபா பணம், 25 செகண்ட்ஸ், 45 மீட்டர், அதுக்குள்ளே ரீச் டைமுக்குள்ளே உள்ளே வரணும். பவித்ரா ஜனனி, ஜாக்லின் 2 பேருமே வந்து நான் வரேன் முன்னே வராங்க. பிக் பாஸ் நீங்கள் 2 பேர்த்தில் யார் வரீங்களோ அவங்க நீங்களே முடிவு பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. பேசுகிறாங்க. எண்ட் ஆஃப் த ஜாக்லின் வந்து சரி ஓகே நீ போயிட்டு வா அப்படின்ட்டு போயிடுறாங்க. பட் அவங்களுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருக்குது. பார்ட்டிசிபேட் பண்ணிட்டுக்கு அப்புறம் பவித்ரா வந்து 2 லட்ச ரூபா கடைசி ஒரு 2-3 செகண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கும்போது அந்த 45 to 45 90 மீட்டர்ஸை அச்சீவ் பண்ணுறாங்க. இது வந்து இந்த டாஸ்க். இந்த டாஸ்க்லேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? ஒரு பவித்ரா ஜனனி மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த பேர் அச்சீவ் பண்ணுறாங்க. அது அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம். இப்போ இங்கே என்ன நரேட்டிவ் செட் பண்ணுறாங்கன்னா, ஜாக்லின் டிசர்வ்ப்பா. எனக்கே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சௌந்தர்யா சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு 2வது ஆப்ஷன் ஜாக்லின், எனக்கு அப்போலேருந்தே அவங்களை பிடிக்கும். பட் இந்த கேமில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் 2nd ஆப்ஷன் வைக்கிறதுக்கு காரணங்களாக இருந்திருக்கு. ஆனால் ஜாக்லின் வந்து 15 வாரமாக நாமினேஷனில் இருக்காங்க. இது வந்து ஒரு மைண்ட் கேம். ஃபிசிக்கலை தாண்டி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர்த்தை தவிர மற்ற எல்லாருமே எவிக்ட் ஆகி வெளியே போயிட்டு வந்திருக்கவங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் மேலே உண்மையாக அக்கறை இருக்கணும்னு அவசியமே கிடையாது.
அப்போ நம்ம இங்கே எதை வந்து நிரூபிக்கணும்னா, எனக்கு 15 வாரம் ஓட்டு போட்ட மக்களுக்காக நான் போய் ஃபைனல் ஸ்டேஜில் நிற்கணும், அவங்க எனக்கு வந்து வின்னர் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு முதல்ல இருக்கணும். இந்த பணப்பெட்டிங்கிறது வந்து ஒரு ட்ராப். நீங்கள் போய் மாட்டிக்கிறதுக்கான வழிமுறைகள். நான் என்னுடைய வீடியோஸை 2-3 நாளாக ஃபாலோ பண்ணுறது நல்லா தெரிஞ்சிருக்கும். ஈவன் முத்துக்குமரன் ரயனுமே ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே அந்த இடத்துல இருந்து அவங்க மாட்டிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம இன்னும் டெப்த்தாக பண்ணோம்னா, ஃபஸ்ட் டைம் முத்துக்குமரன் ஓடும்போது மழை பெஞ்சிருந்துச்சு. அந்த மழை தண்ணி அந்த ரோட்டில் லைட்டாக இருந்திருக்கு. இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அங்கே வந்து முத்துக்குமரனுக்கும் இதே நிலைமை தான் வந்திருக்கும், ரயனுக்கும் இதே நிலைமை தான் வந்திருக்கும். நல்லா ஓடக்கூடியவங்க, ஃபிசிக்கலாக ஸ்ட்ரென்த்தாக இருக்கக்கூடியவங்களுக்கே இது ரிஸ்க்கு தான், 100% ரிஸ்க்கு. பட் ஜாக்லின் வந்து பவித்ரா போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, நம்ம அடுத்தது போகணும், நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல அட்டென்ஷன் வந்து வேறு பக்கம் திரும்புது, நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த விஷயம் நமக்கே வந்து ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது இது முக்கியமான ஒரு உதாரணம். என்ன கேட்டிங்கன்னா, பவித்ரா ஜனனிக்கு பதிலாக அந்த 25 செகண்டில் 90 மீட்டர்ஸ் 45 to 45 90 மீட்டர்ஸை ஜாக்லின் அதை ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டாஸ்க்லேயே அவங்க வீட் ஆகிருப்பாங்க. ஜாக்லினால் சுத்தமாக முடியாது. நமக்கு தெரியணுங்க நமக்கு ஃபிசிக் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறத தாண்டி நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோமா, அதை நம்ம ஓடி இருக்கோமா, நம்ம இதை வந்து அந்த ஒரு கான்ஷியஸ் நம்மளை பற்றின புரிதல் நமக்கு முதல்ல இருக்கணும். அவங்க பண்ணிட்டாங்க, இவங்க பண்ணிட்டாங்க, இதை பண்ணலை, அதை பண்ணலை, நம்மளும் பண்ணணும் அப்படிங்கிறது நினைக்கிறது வந்து முட்டாள்தனமான ஒரு காரியம். இந்த 100 டேயில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் ஓடும்போது முத்துக்குமரனுக்கு 15 செகண்ட்ஸ் ஒரு பக்கம், 100 நாள் நீங்கள் கடுமையாக உழைச்சது ஒரு பக்கம். அப்போது நீங்கள் தான் முடிவெடுக்கணும். நீங்கள் போயிட்டு பணப்பட்டியை தான் எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் முடியலன்னா, அந்த டைமுக்கு ரீச் ஆக முடியலன்னா, நீங்கள் அந்த வித்தின் டைமுக்குள்ளே வீட்லையா ரீச் ஆகிடுங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகள். பட் அதை நம்ம கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டு, இல்லை இது வந்து நம்ம பண்ணி நம்ம இது மூலயமா நம்ம ஒரு அட்டென்ஷன் இதெல்லாம் தாண்டி ஜாக்லின் அந்த இடத்துல தன் நிலையை மறந்து இது வந்து நம்ம வேறு ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணி அங்கே வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதான் உண்மை. இது அன்ஃபேர்லாம் கிடையாது. இந்த இடத்துல தான் சௌந்தர்யா நான் ரொம்ப பாராட்டணும்னு நினைக்கிறேன் நான். என்ன திடீர்னு சௌந்தர்யா சொம்பு தூக்குறியா, நீ சௌந்தர்யா பிஆர் தானே. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்ம நிறைய ட்ரிகர் பண்ணுவாங்க, சுற்றி இருக்கிறவங்களுடைய கருத்தை நம்ம தலையில் திணிக்க பார்ப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவெடுக்கணும். மற்றவங்களுடைய கரெக்டாக பிக் பாஸ் சொன்னார், இந்த டாஸ்க்கு வந்து பவித்ரா ஜனனியும் இவங்களும் ஜாக்லினும் சேர்ந்து எடுக்கும் பொழுது எல்லாருமே கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இருந்த வர்ஷினி சொல்கிறாங்க, அந்த பக்கம் வந்து முத்து சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் கேட்குறாரு, இந்த டாஸ்க்கு யார் விளையாட போகிறீங்க, நீங்கள் உள்ளே வந்தால் யாருக்கு, பணத்தை எடுத்தால் யாருக்கு, எங்களுக்கு, பணத்தை எடுக்கலைன்னா நீங்கள் தான் வீட்டாக போங்க. அப்போ நீங்கள் முடிவெடுங்க, மற்றவங்க முடிவை நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா எல்லாருமே வந்து எவிட் ஆகி வெளியே போனவங்க. யாருக்கும் வந்து நீங்கள் ஜெயிச்சு கப்பு வாங்கணும்னு ஆசை இருக்கலாம், வெளியே சொல்லுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ நம்ம இருந்தால் இங்கே பண்ணியிருந்துக்கலாமே, நம்ம இருந்தால் இங்கே ஜெயிச்சிருந்துக்கலாமே, ஐயோ நம்ம இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமே, அந்த ஒரு வயிற்றுச்சல் இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஆளாகக்கூடாது நம்ம. சௌந்தர்யா ட்ரை பண்ணி திரும்ப உள்ளே வந்திருக்காங்க, அது ட்ரைடு. விஷால் வந்து ரீச் பண்ணி உள்ளே வந்துட்டார். இதெல்லாமே நடந்த நிகழ்வுகள், இந்த வாரம் இன்னைக்கு நடக்க போகிற நிகழ்வுகள். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் ஃபேக்காக வந்து பவித்ரா ஜனனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரோகி, ஒரு ஏமாத்துக்காரி அப்படிலாம் பேசுகிறீங்க இல்லைங்களா, அது வந்து உங்களோட நெரேட்டிவாக இருக்கலாம். ஆனால் இதுக்கு முழு பொறுப்பு வந்து என்ன கேட்டிங்கன்னா பர்சனலாக ஜாக்லின் மட்டும்தான் அதுக்கு முழு பொறுப்பு. இந்த ஜாக்லின் வந்து அவங்க யோசித்து பார்த்து இருந்திருக்கணும், நமக்கு இந்த 2 லட்ச ரூபா பெருசா, 5 லட்ச ரூபா பெருசா, இல்லை 100ஆம் நாள் நம்ம 106ஆவது நாள் விஜய் சேதுபதி கூட போய் ஸ்டேஜில் நிற்கிறது பெருசா, அந்த ஒரு புரிதல் இருந்திருக்கணும், அந்த ஒரு திங்கிங் இருந்திருக்கணும். ஈவன் முத்துக்குமரன், ரயன் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, இதுதான் நமக்கு பிரச்சனையே. ஒரு டைம் நம்ம போய் பணப்பட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் மண்டிக்குள்ளே ஏறிடுச்சுன்னா அதுவே நம்ம மாற்றுறதுக்கான ஒரு வலையாக இருக்கும். ஒருவேளை ஜாக்லின் முன்னாடியே போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக மாட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை போகிறதுக்கு ஜனனிக்கோ, பவித்ராக்கோ, சௌந்தர்யாவுக்கோ அதை தயங்கியிருப்பாங்க திரும்பி நம்ம போகிறதுக்கு. ஸோ அப்போ எல்லாரும் பண்ணணும், நம்மளும் பண்ணி தான் ஆகணும், எந்த அவசியமும் கிடையாதுங்க. நமக்கு என்ன வருதோ அதை பண்ணால் போதுங்க. மற்றவன் சொல்கிறான், நான் செய்கிறேன், இதுதான் இந்த கேமு. இந்த கேமில் நீங்கள் 100 நாள் வீட்டில் வாழ்ந்துருக்கீங்க, உங்களுக்கு நிறைய விமர்சனங்கள் உங்களுக்கு வந்திருக்கும்.
நம்ம அதை எப்படி எதிர்கொள்கிறோம், மனதளவிலையும் சரி உடலளவிலும் சரி. ஓகே பரவாயில்ல, நீ ஃபிசிக்கல் டாஸ்க்கே விளையாட மாட்டப்பா, நீ சும்மா ஓகே பரவாயில்ல இருக்கட்டுங்க, எனக்கு அதான் தெரியும், நான் விளையாட மாட்டேன். அக்செப்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டீங்க. அவங்களுடைய வேலையே என்ன, இந்த பிக் பாஸோடைய வேலையே என்ன, இந்த பணப்பெட்டி மூலியமாக ஒருத்தவங்க எவிட் ஆகி வெளியே அனுப்பணும். அதுதான் அவங்க வேலை. அதை தானே அவங்க பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் போய் ஐ ப்ரவுட் ஆஃப் யூ, யூ ஆர் த மை கேர்ள், நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு நிறைய இந்த வார்த்தைகள் சொல்லும்போது நமக்கும் தோணும், ஐயோ நம்ம அடுத்து போய் நம்ம அதை வாங்கணுமே, இந்த பாட்டை வாங்கணுமே அப்படின்னு. அதுதான் அந்த மண்டைக்குள்ளே ஏறக்கூடாது அப்படிங்கிறது. இது எல்லாமே சேர்த்து வச்சு தான் இந்த பிக் பாஸோட கேமு. இந்த 100 நாள் நம்ம எப்படி பக்குவப்பட்டிருக்கோம், நம்ம எப்படி கொண்டு வரோம் நம்மளை வெளியில் அப்படிங்கிறதுக்காக. பட் எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இது ஜாக்லின் வெளியே போனது. பட் அதை தாண்டி இந்த முழு பொறுப்பும் ஜாக்லின் மேலே தான். இது அவங்க தான் வந்து தூக்கி சுமக்கணும். இது வந்து அவங்க பண்ண அந்த இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த அவசரத்தனமாக சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டு, இது வந்து அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிட்ட ஒரு வினை. அது வந்து அவங்களே போய் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, அன்ஃபேர் எவிக்ஷன் இது சொல்கிறதுக்கெலாம் எனக்கு வாய்ப்பே கிடையாது. அது வேணால் அவங்க மன திருப்திக்காக நீங்கள் வேணால் வெளில பேசிக்கலாம். பட் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிஆர் குரூப்பு பயங்கரமாக இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த நெகட்டிவ் பிஆர் குரூப்பை தாண்டி பொதுஜன மக்களுக்கும் யார் பிடிக்குதோ அவங்க தான் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் வின் பண்ணுவாங்க. இந்த 5 பேர் ஜாக்லின் எவிக்ட் ஆகிட்டாங்க. வேறு யாரும் எவிக்ட் ஆகலைன்னா அந்த 5 பேருமே டிசர்வ் தான். அது பவித்ராவாக இருந்தாலும், விஷாலாக இருந்தாலும், சௌந்தர்யாவாக இருந்தாலும், முத்துவாக இருந்தாலும், ரயானாக இருந்தாலுமே வெகுஜன மக்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க. அவங்க மேலே நமக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், 1000 எதிர்மறை கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் அதான் உண்மை. பட் நீங்கள் வந்து நெகட்டிவ் பிஆர் செட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கே போய் பேக் ஃபயராக போய் முடியும். நிறைய பேர் நிறைய ட்ரை பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே நின்றும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஸோ அடுத்தடுத்த நிகழ்வுகள், அடுத்தடுத்த ட்விஸ்ட்டு டர்ன்ஸு, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அந்த முடிய போகிற சமயத்தில் நிறையா வருது. எல்லாத்தையும் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஃபாலோ பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சி நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.